மகேஸ்வரி அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் நைட்டே சொன்னல அவங்க எப்படியும் பெங்களூர்ல இருக்க மாட்டானுங்க. வாய மூடுக்கலா. என்ன கலா நைட்ல இருந்து இதே தான் நீ சொல்லிட்டு இருக்க? ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்க? நம்ம பசங்க மேல நம்மளே நம்பிக்கை வைக்காம இருந்தோம்னா அப்ப மத்தவங்க எப்படி நம்புவாங்க? இங்க பாருங்கக்கா, நீங்க வேணா அவனுங்க 3 பேரை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருங்க. ஆனா எனக்கு அவனுங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுங்க இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கானுங்க. கலா ப்ளீஸ் கலா, நம்ம பசங்களை பத்தி உனக்கே நல்லா தெரியும். எவ்வளவு பொறுப்பான பசங்க அவனுங்க. அப்படியாப்பட்ட பசங்களை போய் சுத்திட்டு இருக்கானுங்க, அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அக்கா நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல. அவனுங்க பொறுப்பான பசங்க தான். ஆனா அவனுங்க ஏதோ பண்றானுங்க, நமக்கு தெரியாம அவனுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். என்ன கலா நைட்ல இருந்து நம்ம பசங்க மேல நீ சந்தேகப்படுற மாதிரி தான் பேசிட்டு இருக்க? அக்கா நான் நைட்ல இருந்து இல்ல, அன்னைக்கு நம்ம கிட்ட போய் சொன்னானுங்க பாத்தீங்களா, அன்னையில இருந்து அவனுங்க மேல எனக்கு சந்தேகம் தான். இப்பவும் நான் அடிச்சு சொல்றேன், அவனுங்க பெங்களூருக்குலாம் போகவே இல்ல. கலா நீ எப்படி இதை இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்க? சரிக்கா, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா, நம்ம வேணா அரவிந்த் கூப்பிட்டு கேட்கலாம். ஏதாவது பெங்களூர்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அரவிந்துக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அரவிந்த் சேர்மன் தானே. கலா நீ என்ன பேசுற? ஏதாவது யோசிச்சுதான் பேசுறியா என்ன? ஏன்க்கா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அரவிந்த் சேர்மன் தானே, எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்ன மீட்டிங் இருந்தாலும். அரவிந்துக்கு தெரிஞ்சிருக்கும் தான் கலா, இல்லன்னு சொல்லல. அதுக்காக அரவிந்த் கூப்பிட்டு கேட்க முடியாது. ஏன்க்கா எதனால கேட்க முடியாது? கலா என்ன கலா எதையுமே யோசிக்காம பேசிட்டு இருக்க? அப்ப நம்ம பசங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை என்ன ஆகுறது? அக்கா எனக்கு தான் அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேனே. இங்க பாரு கலா, நீ வேணா நம்ம பசங்களை நம்பாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் பசங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் பசங்க என்னை ஏமாத்த மாட்டாங்க, அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க மகேஸ்வரி அக்கா, கண்மூடித்தனமா அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறத ஃபர்ஸ்ட் விடுங்க. அவனுங்க ஏதோ பண்றானுங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சே ஆகணும். கலா நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுது. சொல்ல போனா அவனுங்க ஏதோ பண்றானுங்கன்னு சொல்லும்போது கூட என் உள் மனசுல அவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்களான்னு கூட தோணுது. ஆனா என் பசங்களை என்னால சந்தேகப்பட முடியல கலா. அதான் ஏன்க்கா ஏன் சந்தேகப்பட முடியல? அகில், பிரசாந்த், கார்த்திக் இவனுங்க 3 பேர் என்னைக்குமே எந்த ஒரு தப்புமே பண்ணதில்ல. உனக்கு நல்லா தெரியும்ல. சின்ன வயசுல இருந்தே நான் என்ன சொல்றேனோ அதை தாண்டி எதுவுமே பேசினதில்ல அவனுங்க. ஏன் இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்க பசங்க எப்படி தப்பு பண்ணுவானுங்க? மகேஸ்வரி அக்கா உங்களுக்கு தான் ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. எல்லாமே ஒரு வயசு வரைக்கும் தாக்கா. அந்த வயசு தாண்டிச்சுன்னா அவங்க முடிவை அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இன்னும் அவனுங்க 3 பேரையும் குழந்தையாவே பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அவனுக்கு குழந்தை பருவத்தெல்லாம் எப்பவோ தாண்டிட்டானுங்க. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்கிறத கண்டிப்பா நம்ம கண்காணிச்சு தான் ஆகணும். என்னக்கா நான் பேசுற? அதுக்காக அவங்க பின்னாடி ஸ்பை மாதிரி சுத்த சொல்றியா? அக்கா நான் அப்படி சொல்லல. அவனுங்க ஏதோ பண்றானுங்கிற சந்தேகம் மட்டும் இருக்குல்ல, அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் தான் சொல்றேன். சரி கலா, நீ சொல்ற மாதிரி நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கியா நீ? இல்ல அவனுங்க தப்பு பண்றானுங்கன்னு சொல்றியே, அதுக்கான ஆதாரமாவது வச்சிருக்கியா? அக்கா நம்ம பசங்க தப்பு பண்றாங்கன்னு உறுதியா சொல்லலக்கா, ஆனா ஏதாவது தப்பு பண்ணுவாங்களோங்கிற சந்தேகம் தான் இருக்கு. சந்தேகத்தை மட்டும் வச்சு என்ன கலா பண்றது? சந்தேகத்தை தீர்த்துக்கணும், அதுக்கான ஒரு வழி இருக்கணும்ல. அக்கா அவனுங்க என்ன தப்பு பண்றானுங்கன்னு தெரிஞ்சாதானே அதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். கலா சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கே நம்ம கிட்ட அனாவசியமா போய் சொல்லணும். இன்னைக்கு நைட்டு ஏன் நம்ம கிட்ட சொல்லாமலே பெங்களூர் கிளம்பி போகணும்? இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு மண்டே வெடிச்சு போயிரும் போலக்கலா. மகேஸ்வரி அக்கா அதான் நான் சொல்றேன்ல, அதுக்கு காரணம் அவனுங்க ஏதோ பண்றானுங்க, அது நமக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதனாலதான் போய் சொல்லிருக்கானுங்க. அது மட்டும் இல்லக்கா, எஸ்டர்டே நைட் அவனுங்க பெங்களூர் போன மாதிரி எனக்கு தோணவே இல்ல. அது எப்படிக்கா மீட்டிங்னா முத நாளே சொல்ல மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, நைட் டைம்ல யார் மீட்டிங் வைக்கிறா? அதுவும் பெங்களூர்ல. அவனுங்க தான் இதெல்லாம் சொல்றானுங்கன்னா நீங்களும் அதை நம்பிட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க. கலா நான் என்ன கலா பண்றது? அவனுங்க சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே தாங்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அவனுங்க சொல்லும்போது ஏன் நீங்க திருப்பி கேட்கவே இல்ல? என்ன கலா கேட்க சொல்ற? சந்தேகப்பட்ட அவங்கள்ட்ட பேச சொல்றியா? இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா அதை தீர்த்துக்கணும்ல. கலா நீ என்னதான் சொன்னாலும் என் பசங்க கிட்ட என்னால சந்தேகப்பட்டெல்லாம் பேச முடியாது கலா. சரிக்கா, உங்களால பேச முடியலன்னா விடுங்க, நான் பேசிக்கிறேன். கலா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நம்ம பசங்க நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்ம அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கப்ப அவனுங்க மேல சந்தேகப்படுற மாதிரி நம்ம பேசினா அதை தாங்குவானுங்களா அவனுங்க? அக்கா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அக்கா அரவிந்தே வரா, இதுதான் நல்ல சமயம், அவனை கூப்பிட்டு கேட்டுடலாம். கலா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா என்ன? அக்கா நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானே கேட்கறேன். என்னமோ பண்ணுங்க, நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. அரவிந்த் சொல்லுங்கம்மா. இங்க கொஞ்சம் வாப்பா. வரேம்மா. சொல்லுங்கம்மா. எங்கப்பா எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு போற? இல்லம்மா, டாடி ஆபீஸ்க்கு 10 days லீவ் கொடுத்துருக்காங்க. ஓ ஆமால, நீ மேரேஜ் லீவ்ல இருக்க. சரிப்பா சரி. ஆமாம்மா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல வந்தீங்க? அது வந்துப்பா அரவிந்த், நம்ம கம்பெனில ஏதாவது மீட்டிங் நடக்குதுன்னா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சுக்கும்ல. தெரியுமா, சொல்லுங்க. அதான்ப்பா நம்ம கம்பெனில ஏதாவது ரீசெண்டா மீட்டிங் எதுவும் நடந்துச்சா என்ன? ஏமா திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சா அதெல்லாம் இல்லப்பா, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அரவிந்த் சொல்லுங்கம்மா. நம்ம அகில், பிரசாந்த், கார்த்திக் இவனுங்க 3 பேர் எஸ்டர்டே நைட் கிளம்பி பெங்களூர் போயிருக்கானுங்க. சரி. அதான்ப்பா கேட்டதுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு தான் சொன்னானுங்க. அதான் உனக்கு ஏதோ அந்த மீட்டிங் பத்தி தெரியுமான்னு கேட்கலாம் தான் கூப்பிட்டோம். வாட், பெங்களூர்ல மீட்டிங்கா? அதுவும் நமக்கு தெரியாம எதுக்காக போய் சொல்லியிருக்கானுங்க? ஏதோ ரீசன் இருக்கும், அதுக்காக தான் போய் சொல்லியிருப்பானுங்க. சரி ஓகே, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அரவிந்த் ஆமா, நான் இப்போ லீவ்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த மீட்டிங் பத்தி தெரியலமா. ஆனா ஏதாவது மீட்டிங் விஷயமா தான் போயிருப்பாங்க. ஷுவர் தானே அரவிந்த்? ஏமா, ஐம் ஷுவர். ஒருவேளை உங்களுக்கு அந்த மீட்டிங் பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி சொல்றேன். சேச்சா அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, சும்மா தான் கேட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போ. சரி ஓகேமா. ஆமாப்பா நீ லீவ்ல தானே இருக்க, இப்போ எங்க கிளம்பிட்ட? அம்மா இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே மறந்துட்டீங்களா? அக்கா என்ன கலா, இன்னைக்கு என்ன நாள்க்கா? இன்னைக்கு அவன் லவ் பண்ண பொண்ணோட நினைவு நாள். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அதுக்கு இவன் எங்கக்கா கிளம்பி போயிட்டு இருக்கான்? பிளட் டொனேட் பண்ண போறோம். என்னக்கா சொல்றீங்க? இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு கலா, கண்டிப்பா நேரம் வரும்போது நானே சொல்றேன். மாம் அவ்வளவுதானம்மா, நான் கிளம்பட்டுமா? நீ போயிட்டு வாப்பா, நீ போயிட்டு வா. சரிம்மா. அக்கா சொல்லு கலா. என்னக்கா இன்னும் அரவிந்த் கனியை மறக்கலையா?
அது எப்படி கலா அவன் நேசிச்ச பொண்ணு அவன் மறப்பான்? அக்கா என்ன நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு பவி கூட கல்யாணம் ஆக போகுது. ஆமா கலா கல்யாணம் ஆக போகுது தான், ஆனா அது அவனோட விருப்பமே இல்லாம ஆக போகுது. ஆமாக்கா, ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அவன் கனியை மறந்துருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் அவன் கனியை மறக்கல. அப்படி இருக்கப்போ பவி கூட எப்படிக்கா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பான்? தெரியல கலா, எல்லாமே ஆண்டவனோட கையில தான் இருக்கு. கல்யாணங்கிறது கடவுள் போட்ட பந்தம். அது யாருக்கு யார் கூட நடக்கணும்னு இருக்கோ அப்படிதான் நடக்கும். அவன் மனசுல இப்ப வேணா கனி இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை மாற மாதிரியே அவன் மனசும் மாறும். அப்போ விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறானாக்கா? கலா நீ விருப்பத்தை பத்தி பேசுற, ஆனா அவன் வெறுப்போட கல்யாணம் பண்ணிக்க போறான். அக்கா என்ன சொல்றீங்க? ஆமா கலா, அவன் பவி மேல வச்சிருக்க வெறுப்புக்கு அளவே கிடையாது. எந்த அளவுக்கு கனியை விரும்பினானோ அதே அளவுக்கு பவியை வெறுக்கிறான். ஆனா ஏன்க்கா பவி என்ன பண்ணா? அவன் மனசுல கனி இறந்ததுக்கு பவி தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஷப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் முதல்ல ஒண்ணுமே புரியாம தான் கலா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுது. அவன் கல்யாணத்துக்கே சம்மதிக்காம இருந்தான், ஆனா திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் வைக்கிறதா இருந்துச்சு. ஆனா அவனே தான் சொன்னான் 1 மாசத்துலயே கல்யாணம் வைக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவன் எதுக்காக கல்யாணத்தை உடனே வைக்கணும்னு சொன்னான்னு. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அப்ப தெரிஞ்சே பவிய? இல்ல கலா, கண்டிப்பா என் பையன் பவியை காயப்படுத்த மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படிக்கா அவன் மேல வெறுப்பு இருக்குன்றீங்க? அப்புறம் எப்படி அவன் காயப்படுத்தாம இருப்பான்? வெறுப்பு இருக்குதான் கலா, இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பையன் என்னைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான், காயப்படுத்த மாட்டான். என் பசங்க யாரையுமே நான் அப்படி வளர்க்கல கலா. நீங்க சொல்றதெல்லாம் சரிக்கா, ஆனா கல்யாணங்கிறது இருவழிப்பாதை. 2 பேர் மனசும் ஒத்து போனாதானே வாழ முடியும். கண்டிப்பா ஒத்து போகும் கலா. கண்டிப்பா எனக்கு பவி மேல நம்பிக்கை இருக்கு. என் பையன் வாழ்க்கையை கண்டிப்பா அவன் மாத்துவா. என்ன ஒரு அதிசயம், 2 பேரும் ஹாலில் உட்காந்துருக்காளுங்க, இல்லைன்னா கிச்சன்லேயே தான் கிடப்பாளுங்க. சரியில்லையே, இவளுகப்பெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிற ஆளே கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. அண்ணி வாங்க அகிலா உட்காருங்க. அகிலா நீயா? வா உட்காரு. இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும். என்னமோ சோகமாக இருக்க மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சா நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வந்து உட்காருங்க. என்ன நீ என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? உரிமையா அகிலான்னு கூப்பிடுங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும், நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். ஆமாம், நீ என்னதான் ஆச்சு சொல்லுங்க. இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம். அப்படிலாம் இல்ல அகிலா, உட்காரு நான் சொல்றேன். ஆ சரி அண்ணி சொல்லுங்க. நீ என்னாச்சு? அது வந்துமா. அக்கா என்ன பண்றீங்க, சொல்ல போறீங்களா? ஆமா கலா, அகில் பிரசாந்த பத்தி சொல்ல போறேன். ஏன்க்கா? அவளால முடிஞ்ச ஹெல்ப் அவ பண்ணுவா. அப்ப சரி சொல்லுங்க. என்ன அவளுக குசு குசுன்னு அவளுக்குள்ளே பேசிக்கிறாளுக. ஏதோ விஷயம் இருக்கு, அதனாலதான் இவ இந்த தயங்குறா. சின்னவா இருக்கும், கண்டிப்பா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அண்ணி என்னாச்சு? அது வந்துன்னு ஆரம்பிச்சிங்க, அதோட நிறுத்திட்டீங்க. அம்மாடி அகிலா, இது எப்படி சொல்றேன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு விஷயம் இடிச்சுட்டே இருக்கு. அது சந்தேகம் தான், மற்றபடி கன்ஃபார்மா நான் சொல்லல. என்ன நீ என்னாச்சு? நீங்க இவ்வளவு குழப்பமாலாம் பேச மாட்டீங்களே. ஆமா அகிலா, கொஞ்ச நாளா குழப்பமா தான் இருக்கு. என்ன நீ என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேன். ரொம்ப நன்றி அகிலா. ஐயோ அண்ணி, எதுக்காக எனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்துமா, கொஞ்ச நாளா அகில் பிரசாந்த் கார்த்திக் இவங்க 3 பேரும் ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்கு. ஓ இது நல்லா இருக்கே, கதை அப்படி போகுதா? அப்போ இவனுங்க பண்ற தப்பு என்னன்னு இவளுக்கு தெரியல. அப்போ நம்மளே பத்த வைப்போம். அகிலா சொல்லுங்க அண்ணி. இதனாலதான் அகிலா மனசே ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. எடுத்த அடுப்புல விஷயத்த சொன்னா கண்டிப்பா இவளுக்கு நம்ப மாட்டாளுங்க. அவளுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம். ஆமா அண்ணி, மாப்பிள்ளையெல்லாம் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்க. அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாடி, அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லல, தப்பு பண்ணுவானுங்களோன்னு தான் தோணுதுன்னு சொல்றேன். ஓ அப்ப எதுவும் தெரியாதா? டவுட் தான் வந்திருக்கா? அப்ப இந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? அண்ணி, நானே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலையா, அதனாலதான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க மாப்பிள்ளை பத்தி சொன்னதுக்கு அப்புறமும் நான் இதை மறைச்சேன்னா அது நல்லா இருக்காது. என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணி அது வந்து இங்க பாருங்க அகிலா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. இல்ல நீ நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லிடுவேன். ஆனா அது உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அப்படி என்ன விஷயம் அகிலா? எல்லாம் நம்ம 3 மாப்பிள்ளைகளை பத்தி தான். நீ அகிலா நீ யார சொல்ற? அதான் நீ அகில் பிரசாந்த் கார்த்திக். என்ன அகிலா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. தம்பிங்க என்ன பண்ணானுங்க? அண்ணி அது வந்து நீ நம்ம வீட்டுக்கு ஒரு 3 பொண்ணுங்க வந்திருந்தாங்க தெரியுமா? யாருமா? யார சொல்ற? அதான் நீ பவி கூப்பிட்டுருந்தாலே, நம்ம கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுங்க 3 பொண்ணுங்க. ஆமாமா, அந்த 3 பொண்ணுங்களுக்கு என்ன? அண்ணி அது வந்து அது அகிலா ப்ளீஸ் சொல்லுங்க, என்னது அந்த 3 பொண்ணுங்களுக்கு என்ன? அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீங்களாம் கிச்சன்ல இருந்தீங்க. அப்போ நானும் ஸ்னேகாவும் தான் ஹாலில் இருந்தோம். அப்போதான் நான் பார்த்தேன் அண்ணி. என்ன அகிலா பார்த்த? என்ன பார்த்த? நம்ம 3 மாப்பிள்ளைங்களும் அந்த 3 பொண்ணுங்கள்ட்ட குழஞ்சு பேசிட்டு இருந்தாங்க. அகிலா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா அண்ணி, அவங்க பேசிட்டு மட்டும் இல்ல, அவளுக்கு பக்கத்துலயே அவளுக்கு கையை பிடிச்சிட்டு தான் நீ உட்காந்துருந்தாங்க. அகிலா நீ சும்மா எதுவும் சொல்லலையே, நீ கண்ணால பாத்தியா? ஆமா நீ, நான் மட்டும் இல்ல, ஸ்னேகா கூட பார்த்தா. அக்கா நான் அப்பவே சொன்னேன்ல கலா. ஆனா நம்ம பசங்க அப்படி கிடையாது கலா. அக்கா நீங்க இன்னமும் அவனுங்கள நம்பிட்டே இருக்கீங்க. அன்னைக்கே அவனுங்க அந்த பொண்ணுங்களை உரசிட்டு தான் நின்னானுங்க. நான் அந்த இடத்துல கேட்கலான்னு சொன்னேன், ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணுங்களை அனுப்பி வச்சுட்டு கேட்கலான்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா என்னென்ன நடந்திருக்குன்னு. ஆனா கலா இது எப்படி நடந்திருக்க முடியும்? அண்ணி நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்ல அகிலா. நம்ம பசங்க மேலாம் எந்த தப்பும் கிடையாது அண்ணி. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாளுங்க. பெரிய வீட்டு பையன் கிடைச்சா உடனே வளைச்சு போட்டுருவாளுங்க. பாத்தீங்கல்ல, அவளுக்கு 3 பேருமே அக்கா தங்கச்சியாம். அப்போ என்ன அர்த்தத்துல நம்ம பசங்கள்ட்ட பழகி இருப்பாளுங்கன்னு பாத்துக்கோங்க. ஆமாக்கா, அகிலா சொல்றது என்னமோ எனக்கும் கரெக்ட் தான் தோணுது. ஆனா கலா நம்ம எதுவுமே தெரியாம பொண்ணுங்க மேல பழி போட முடியாதுல்ல. என்னக்கா என்ன பேசுறீங்க? அப்ப என்னதாக்கா பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு தெரியல கலா, ஆனா என் பசங்களும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க.
அப்ப நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னா அந்த பொண்ணுங்க தான் தப்பு பண்றாங்க. ஆனா அதை உறுதியா சொல்ல முடியாதுல கலா. அவங்க எல்லாம் என்ன எண்ணத்தோட பழகுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. தேவையில்லாம அவங்க மேல பழி சொல்ல முடியாது. அக்கா நீங்க இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? அண்ணி எனக்கு ஒரு வழி தோணுது, நான் சொல்லட்டுமா? சொல்ல அகிலா. உங்களுக்கு என்ன அண்ணி, யார் மேல தப்பு இருக்குன்னு தானே தெரிஞ்சுக்கணும். ஆமா அகிலா. அப்போ நாளைக்கே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க. அவங்க எந்த விதத்துல பழகிட்டு இருக்காங்கன்னு அங்க வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆமாக்கா, அகிலா சொல்றது கரெக்ட். சரி இதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம என்னன்னு சொல்லி ஆபீஸ்க்கு போறது? அக்கா என்ன பேசுறீங்க? சொல்லிட்டு போகணுமா? அப்புறம் ஆனா அக்கா நீங்க இவ்வளவு வெகுளியா இருக்க கூடாதுக்கா. என்னக்கா சொல்ற? அக்கா சொல்லாம கொள்ளாம தான் போகணும். அப்பதான் அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு மட்டும் நம்ம நினைச்ச மாதிரி அங்க நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாருன்னா அவங்களுக்கு காட்டணும். ஆமாக்கா, நாளைக்கு மட்டும் அகிலா சொன்ன மாதிரி அந்த 3 பொண்ணுகளும் நடந்துக்கிட்டா கண்டிப்பா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நானே தருவேன். சபாஸ் அகிலா, நல்லாவே பத்த வச்சிருக்க. இது வெடிக்கிறத தான் இனிமே வெயிட் பண்ணி பார்க்கணும். என் பொண்ணையே அசிங்கப்படுத்துறீங்களா? நாளைக்கு நீங்க எப்படி அசிங்கப்பட போறீங்கன்னு பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு நம்மளே உங்க கூட கிளம்பி போகணும். வெடிக்கிற வெடி சின்னதா இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசா இருக்கணும். அவளுக்கு இதுக்கப்புறம் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். யாருக்கு போட்டியா யாரு வரது? பிச்சைக்காரிங்க. மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ரூம் எடுத்ததுக்கு பதிலாக நைட்டே ரூம் எடுத்துருக்கலாம்டா. அழகா கொசுக்கடி இல்லாமல் தூங்கியாவது இருந்திருக்கலாம். கண்ணெல்லாம் எரியுது பிரசாந்த். அகில் எனக்கு மட்டும் என்ன குளிச்சதுக்கு அப்புறமும் செம்மையா கண்ணெரியுது. கண்ணெரிச்சல் மட்டும் இல்லடா, நைட் ஃபுல்லா உட்காந்து இருந்தது முதுகெல்லாம் வலிக்குது. சேம் ப்ராப்ளம்டா, செம்மையா உடம்பெல்லாம் வலிக்குதுடா. சரிடா, கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் ஆன்ட்டி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவங்களை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். சரிடா, பரவாயில்ல, ஒரு நாள் தானே ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். என்ன பிரசாந்த், நீயும் ஓகே தானே? நானும் ஓகே தான்டா. ஆமா, ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. என்னடா? அது எப்படிடா அவசரத்துல ட்ரெஸ் எடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் மேட்சிங்கா எடுத்திருக்கீங்க? எனக்கு பாரு, பேண்ட் ஒரு கலரு, சட்டை ஒரு கலரு, உள்ள டிஷர்ட் ஒரு கலருமா இருக்கு. டே கார்த்திக், இருக்கிற பிரச்சனை நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதடா. டே நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன்டா. அது எப்படிடா உங்களுக்கு மட்டும் அழகா அமையுது? டே கடைக்கு போன உடனே 5 நிமிஷத்துல அவசரமா எடுத்த ட்ரெஸ் இது. ஏதோ பார்த்து நான் ட்ரெஸ் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆமாண்டா, நானுமே போன உடனே இந்த ட்ரெஸ் எடுத்துட்டேன். ஆமாண்டா, எல்லாரும் போன உடனே தான் ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஆனா நீங்க மட்டும் அழகா எடுத்திருக்கீங்களே. உன் டேஸ்ட் அப்படி, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஒரு நாள் அழகா ட்ரெஸ் எடுத்த உடனே ஓவரா பண்றானுங்க. என்னடா? எப்பா சாமி, ஒன்னும் இல்லடா. ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னு பாப்போம் வாங்க. ஆமா கில்வா, உள்ள போலாம். எப்படியும் அவளுகளும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்திருப்பாளுங்க. ஆமா பிரசாந்த், கேட்கவே மறந்துட்டேன். இனியா பிரீத்தி வினோக்கெல்லாம் யார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா? டே அதான் அந்த கௌதமோட தங்கச்சி. அவங்க தான் போய் வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓ சரிடா, சரி வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டி அவங்கள்ட்ட? வேற என்னடா அவங்களுக்கு தேவைப்பட போகுது? இல்லடா, பொண்ணுங்கனாலே மேக்கப் கிட்ஸ், லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அதனால தான் கேட்டேன். ஆமாண்டா, இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில இதெல்லாம் போட்டுட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. ஏன்டா, அதான் அவங்க அம்மாலாம் குணமாயிட்டாங்கல்ல. ஆன்ட்டி குணமாயிட்டாங்க ஓகே, ஆனா அவங்க அப்பா? பிரசாந்த், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரீத்தியும் வினோவும் அவங்க அப்பா பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. ஆனா இனியா ரொம்பவே உடஞ்சு போயிட்டா. ஆமாண்டா, எனக்கும் தெரியும். இனியா தான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதான் பிரசாந்த், அதை பத்தி யோசிச்சாலே டென்ஷன் ஆகுது. அவளை எப்படிதான் அதுல இருந்து வெளில கொண்டு வர போறேன்னு தெரியல. கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஃபீலிங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே சரியாயிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளே சரியாயிடுவாதான். ஆனா அந்த கொஞ்ச நாள், டே அகில் எனக்கு புரியுதுடா, கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். நீ ஆனா அவங்க கூட இருந்தனா கண்டிப்பா அவங்க அந்த கஷ்டத்தை சீக்கிரமாவே மறந்துடுவாங்க. சரிடா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ வாங்க உள்ள போலாம். கார்த்திக், என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? டே அங்க கொஞ்சம் பாருங்கடா. எங்கடா? டே எருமை, ரிசப்ஷன்ட்ட பாருடா. அகில், அரவிந்தன் அகில். ஆமாண்டா, அவர் எப்பறம் இங்க வந்தாரு? டேய் சரியா மாட்டிட்டோம்டா. டே அவர் நம்மள பாத்துட்டாரு. சரிடா, அதான் பாத்துட்டாருல, ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துங்க. டே அகில், எனக்கு பயமா இருக்கு அகில். டேய் குழந்தை மாதிரி பண்ணாத கார்த்திக். கார்த்திக், நீ இப்படி பார்த்தே காட்டி கொடுத்துருவோம் போல. டேய் நான் என்னடா பண்றது? அவர் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன்லாம் மாறுது. சரிடா, கேஷுவலா இரு, பாத்துக்கலாம். அன்னைக்கு போய் சொன்னதுக்கே வீட்டுல அந்த பாடுபடுத்தினாங்க. இன்னைக்கு டைரக்டாவே அண்ணன் பாத்துட்டாரு. இன்னைக்கு என்ன பாடம் தெரியல. டேய் பக்கத்துல வந்துட்டாரா? சரிடா, கேஷுவலா இரு. என்ன அகில், பிரசாந்த், கார்த்திக், பெங்களூர் மீட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? போச்சுடா, மாட்டிட்டோம். என்னடா பதிலே பேச மாட்டீங்க? கம்ப்ளீட் ஆனிச்சா இல்லையா? அது வந்து நான் சொல்லுங்க சிஓ அகில் சார், எப்படி இருந்துச்சு மீட்டிங்லாம்? அண்ணா அது சரி, அகில் சார் தான் சொல்றதுக்கு தயங்குறாரு. பிரசாந்த் சார் நீங்களாவது சொல்லுங்க, மீட்டிங் எப்படி போச்சு? அரவிந்தண்ணா, அது சாரிண்ணா. என்னாச்சு சிஓ சார்க்கலாம்? எதுக்காக சாரி கேக்குறீங்க? என்ன கோ சிஓ சார் அமைதியா இருக்கீங்க? அண்ணா அது வந்துண்ணா என்னடா சொல்லி தொலைக்கிறது? நம்ம ஒன்று சொன்னா இவனுங்க ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. எதுக்கு வம்பு? எதுவுமே பேச வேண்டாம். என்ன சிஓ சார், எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. அண்ணா நாங்க பெங்களூர்லாம் போகலண்ணா, இங்கதான் இருந்தோம். டே அகில், என்னடா பேசிட்டு இருக்கா? கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கண்டிப்பா அண்ணன் உண்மையை மறைக்க முடியாது. அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு நம்மளே சொல்லிடலாம். பிரசாந்த், இவன் பண்றதுக்குலாம் கண்டிப்பா வீட்டுல போய் ரைடு இருக்கு, நீ ரெடியா இருந்துக்கோ. இல்லடா, எப்படியா இருந்து நான் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு நம்மளே ஒத்துக்கலாம். அவர் கண்டுபிடிச்சிருவாரு தான் எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஓப்பனாவாடா சொல்றது? வேற வழி இல்லடா, சொல்லிதான் ஆகணும். என்ன கோசிஓ சார் முன்னு பேசிட்டே இருக்கீங்க? அது சார், அது ஒண்ணு இல்லண்ணே, சும்மா தானே பேசிட்டு இருந்தோம். என்ன கோசிஓ சார் இப்படி தடுமாறீங்க? இப்படி எல்லாம் தடுமாறினீங்கன்னா எப்படி ஆஃபீஸ் ரன் பண்ணுவீங்க? இல்ல அரவிந்தண்ணா, தடுமாறலாம் இல்ல, சொல்லுங்கண்ணா. பார்த்து, உங்களுக்கு கீழே தான் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட்ண்ணா. அதெல்லாம் விடுங்க, நம்ம கதைக்கு வாங்க. பெங்களூர் மீட்டிங் என்னாச்சு? அண்ணா அதான் சொன்னோமே, பெங்களூரே போகலண்ணா, இங்கதான் இருந்தோம். இங்கண்ணா எங்க? ஹாஸ்பிட்டல்ல தானா? வாட்? எப்போல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? நைட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கும். அப்புறம் எதுக்காக வீட்டுல போய் சொன்னீங்க? இல்லண்ணா, அம்மா கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா பயப்படுவாங்க, அதனால தான் போய் சொன்னோம். ஓ, அப்போ அம்மா பயப்படுவாங்கிற நல்ல எண்ணத்துல தான் போய் சொல்லியிருக்கீங்க, அப்படித்தானே? இல்லண்ணா, அப்படிலாம் சொல்லல. நாங்க போய் சொன்னது தப்பு தான். தப்புன்னு தெரிஞ்சுட்டு தான் போய் சொன்னீங்க அகில். ஆமாண்ணா. சரி, நீங்க போய் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். போய் சொன்னதுக்கான ரீசன் சொல்லுங்க. நீங்க சொன்ன போய் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன்.
அண்ணா அது வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 3 ஸ்டாஃபோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணா. வாட், என்ன பிரசாந்த் சொல்லிட்டு இருக்கா? புரியல. ஆமாண்ணா, பிரசாந்த் சொல்றது உண்மைதான். நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 3 பொண்ணுங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி, ஓகே. அதுக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இல்லைண்ணா, அது ரொம்ப பெரிய கதை. என்ன கதையா இருந்தாலும் பரவாயில்ல அகில், நீங்க இப்போ சிஓ கிடையாது, என்னோட தம்பி. ஸோ கதையா இருந்தாலும் சரி, கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, சொல்லுங்க, நான் கேட்குறேன். வாட், இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன்டா சொல்ல? இல்லைண்ணா, நாங்களே அர்ஜென்ட்டாக தான் கிளம்பி வந்தோம். அது மட்டும் இல்லைண்ணா, உங்களுக்கு மேரேஜ் வேற ஆக போகுது. ஸோ அதான் நான் அப்பா சொல்லியிருக்காரு, நீங்க மிட் நைட்லாம் வெளில போகக்கூடாதுன்னு. அதனால தான் உங்களுக்கு கூப்பிடல. என்னடா லூசர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, மிட் நைட்ல வெளில போகக்கூடாது அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த பொண்ணுங்களும் அவங்க அம்மாவும் ஓகே தானே? ஆமாண்ணா, எல்லாரும் ஓகே தான். அப்புறம் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, சீஸ் நான் ஆல்ரைட். யாண்ணா, நான் ஆல்ரைட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கண்ணா. அவங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்களே வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ளதானா நீங்க எங்களை பார்த்துட்டீங்க. அப்போ இப்போ நான் உங்களை பார்க்காம இருந்தேன்னா என்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பீங்க, அப்படிதானே? டெஃபினட்டா இல்லைண்ணா, கண்டிப்பா உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லியிருப்போம். தட்ஸ் ஃபைன். அவங்கள பத்திரமா கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தா போதும். சரிண்ணா, அப்புறம் நீங்க எங்கண்ணா இங்க? ஆமா, கையில கூட ஏதோ பிளாஸ்லாம் ஒட்டிருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியும்லடா? டே அகில், அண்ணா என்ன சொல்றாரு? இன்னைக்கு என்ன நாள்? கனியோட நினைவு நாள்ரா. உனக்கு எப்படா தெரியும்? எஸ்டர்டே நைட்டே அண்ணன் ஸ்டோரி வச்சிருந்தாரா, அதுல தான் பார்த்தேன். ஓ, அதனால தான் நம்மள சும்மா விட்டுட்டாரா? அப்படி இல்லைனாலும் அண்ணா நம்மள சும்மா தான் விட்டுருப்பாரு. எப்படி அகில் சொல்ற? நம்ம எஸ்டர்டே இருந்ததுக்கான ரீசன் ப்ராப்பரான ரீசன், அதனால தான் சொல்றேன். ஆமாண்டா, அது நமக்கு ப்ராப்பரான ரீசன் தான். ஆனா அண்ணனுக்கு ப்ராப்பரான ரீசன் தான். அமைதியாரு. பிளட் டொனேட்லாம் பண்ணிட்டீங்களாண்ணா? இப்பதான் பண்ணி முடிச்சேன். சரிண்ணா, நாங்க அவங்க அம்மா தான் பார்க்க போறோம். நீங்களும் வரீங்களா? இல்லடா, நான் நாளைக்கு போல வரேன். அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஏண்ணா, என்னாச்சு? இல்லடா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆசிரமா வேற போகணும். ஆமாண்டா, இன்னைக்கு எப்படியும் அண்ணாவுக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ அவரை விட்டுருங்க. சரிண்ணா, நீங்க பாருங்க, நாங்க அவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். சரிடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஓகேண்ணா. ஏண்டா அரவிந்த் எப்போது இவ்வளோ பேச ஆரம்பிச்சாரு? ஏண்டா கார்த்திக், அவர்கிட்டே கேட்க வேண்டியதானே? அவர்கிட்ட, அந்த சிறு மூஞ்சிக்கிட்ட. டே, அவர் நம்ம அண்ணன்டா. அண்ணன் தான், யார் இல்லைன்னா? அதான்டா, அவர் நிற்கும் போதே கேட்க வேண்டியதானே? அது வேற ஒன்றும் இல்லடா, அவருக்கு கல்யாண கலை வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னு வையன், விருமாண்டி அப்படின்னு ஹிட்லர் மாதிரி வருவாரு. நம்மள சாப்பிட்டியா தூங்குனியாலாம் கேட்க மாட்டாரு. டைரக்டா ஃபைலுக்கு போயிருவாரு. இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணியா, அந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணியா, இதையா பண்ணல அதையா பண்ணலாம் பாரு. ஆனா இப்போலாம் அண்ணன் நம்ம கிட்ட நல்லாவே பேசுறாரா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருடா, ரொம்பவே சூப்பரா பேசுவாரு. எப்படா சொல்ற? அதான் பவி வந்துருவாங்களடா, அதான் சொல்றான். ஆமாண்டா, எங்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்பவா டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். நான் கொஞ்ச நேரம் பேசினா பொறுக்காதடா உனக்கு. டே, இன்னைக்கு ஃபுல்லா கிடைச்சாலும் நீ நாள் ஃபுல்லா கதை பேசிட்டே தான் இருப்ப. வா போலாம். ஆமாண்டா, மணி 10க்கு மேல ஆயிடுச்சு. எப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. வாங்க போலாம். சரி, வாங்க போலாம். சரினியா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன சார், வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆமாண்டாமா, வீட்டுக்கும் போகணும். வீட்டுல அம்மாலாம் தேடுவாங்க. பாத்தியா பிரீத்தி, வந்தவொடனே கிளம்பிட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச கதை தானே. ஆனா இதை நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு கோவம் வரும். சரி, அதான் இனியா பேசுறால, பாப்போம். இனியா எஸ்டர்டே நைட்ல இருந்து வீட்டுக்கு போகல, அம்மா கிட்ட வேற போய் சொல்லியிருக்கோம். சோ இப்போ போயிட்டு ஈவினிங் போல கண்டிப்பா வரோம். கார்த்திக் சார், அதான் இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்களா, கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு போங்க. அம்மாவும் கோச்சுப்பாங்க அப்புறம். டே அகில், சொல்றா, என்னடா பண்றது? எப்படி வீட்டுக்கு போனதும் அம்மா கொஸ்டின் கேட்க தான் போறாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டே போலாம். என்ன பிரசாந்த் சார், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உனக்கு என்னடி? இல்ல, எப்படியும் உங்க அண்ணா ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா, அதான் கேட்டேன். இவளுக்காக நீங்க இருக்கணும். இனியா, நீ கட்டாயப்படுத்தி அகில் சார் வேணா இருக்க வைக்கலாம். ஆனா பிரசாந்த் சார்லாம் அப்படி இல்லடி. அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாதான் 5 நிமிஷத்துல ஒர்க் வரும், 2 நிமிஷத்துல போன் வரும், எல்லாமே வரும். முதல்ல ரொம்ப வாடி ஓட்டுற ஒன்னு பாத்துக்கிறேன். இனியா, இன்னைக்கு எவ்வளவு நேரமா இருந்தாலும் சரி, இங்கதான் இருக்க போறோம். என்ன கார்த்திக் சார், நீங்க மட்டும் தனியா போறதா இருக்கீங்களா என்ன? என்னடி, உன் பங்குக்கு நீ ஓட்டுறியா? சாச்சா, நான் ஓட்டலாம் இல்ல, உண்மையா தான் கேக்குறேன். நானும் இன்னைக்கு எவ்வளவு நேரமா இருந்தாலும் சரி, இங்கதான் இருக்க போறேன். அதையும் பாப்போம். ஆபீஸ்ல மட்டும் ஊமை மாதிரி இருப்பா, அதே வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவுதான். என்ன? ஒன்னும் இல்ல, வாயாடி இருடி, உன்னை பாத்துக்கிறேன். இனியா, ஒரு பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரம் தானே, இருந்துட்டே போறோம். தேங்க்ஸ் சார். என்ன இனியா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நான் இதுக்காக மட்டும் தேங்க்ஸ் சொல்ல. எஸ்டர்டே நைட்ல இருந்தே இப்ப வரைக்கும் எங்க கூட துணைக்கு நிக்கிறீங்களா, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். என்ன இனியா, நாங்க என்ன யாரோவா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்டா, இந்த மேடம் பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இந்த மேடம்க்கு எப்போதும் பிரிச்சு பார்க்க மட்டும் தான் தெரியும். நம்ம அகில், நம்ம பிரசாந்த், நம்ம கார்த்திக்லாம் நினைக்க மாட்டாங்க. அகில் சார், இது வரைக்கும் நான் உங்களை எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா அப்படி பார்க்க மாட்டேன். இப்ப சொல்றேன் சார், உங்க 3 பேருக்குமே சொல்றேன், நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான். அப்படிதான் நான் உங்களை பாக்குறேன். எப்பா, எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டாங்க மேடம். அவன் அப்படிதான் இனியா, கண்டுக்காத. சரி, எல்லாரும் உள்ள போங்க. ஆமா சார், இன்னைக்காவது எல்லாரும் உள்ள வாங்க. அப்படியே வாசலோட ஓடிடலாமா? இருடி, வந்ததுல இருந்து ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. ஹலோ, கேக்குதா என்ன? இன்னைக்காவது வீட்டுக்குள்ள வருவீங்களா, இல்ல அப்படியே வாசலோட ஓடிடுவீங்களா? என்ன கார்த்திக் சார், பதிலே காணும். இவள இருடி வச்சுக்கிறேன். ஹலோ அம்மா தாயே, உள்ள போலாமா? அப்பா, இப்பவாது காது கேட்டுச்சே, வாங்க உள்ள போலாம். கார்த்திக் சார், ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க அண்ணன்கள் உங்க கூட தான் இருக்காங்க. சோ வாங்க உள்ள போலாம். ஆனா இவ ரொம்ப தாண்டா ஓட்டிட்டு இருக்கா. என்ன அதான் நேத்து நைட்லாம் அழுதுட்டு இருந்துட்டு இப்ப பாரு எவ்வளவு ஆக்டிவா ஓட்டிட்டு இருக்காளுன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, கொழுப்பு கொஞ்ச நெஞ்சலாம் இல்ல, அதிகமாவே இருக்கு. கவலைப்படாதடா கார்த்திக், இன்னைக்கு கொழுப்பெல்லாம் குறைச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமாண்டா, இவளுக்கும் கொஞ்சம் நாளா துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு கார்த்திகோட சேட்டையை காமிச்சாதான் கொஞ்சமாவது என்னை பார்த்து பயப்படுவா. யுவர் கரெக்டா. இன்னைக்கு நம்ம காட்டுற காட்டுல நம்மள பார்த்தாலே பயப்படணும். சரி, இப்படி என்ன பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உள்ள போங்க. பிரீத்தி, வினோ, போய் காஃபி போடுங்க, போங்க. என்ன மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க? நானும் உங்க பின்னாடி தாண்டி வர போறேன், போங்க. சரி, நீ பொறுமையாவே வா, நாங்க போய் காஃபி போடுறோம். சரி, போங்க. பிரசாந்த் சார், கார்த்திக் சார், நீங்களும் உள்ள போங்க. அது என்ன, எங்க 2 பேரும் மட்டும் உள்ள போக சொல்றீங்க? அதானே, அப்ப அகில்? நான் அப்படி மீன் பண்ணல, 3 பேரையும் தான் சொல்றேன், உள்ள வாங்க.
ஓ 3 பேர் தான் சொன்னீங்களா? ஆனா 2 பேர் மட்டும் தானே சொன்னீங்க, அதனால தான் அப்படி கேட்டேன். இல்ல இல்ல, நீங்க தானே முன்னாடி நிக்கிறீங்க, அதனால தான் உங்க பேர் சொன்னேன். ஓ என்ன சார், என்னாச்சு? நத்திங், ஒன்றும் இல்லையா, வாங்க உள்ள போலாம். உள்ள போங்க. என்னடி பார்த்துட்டு நிக்கிறீங்க, கூட்டு போங்க. கூட்டு போறோம். வாங்க பிரசாந்த் சார், வாங்க கார்த்திக் சார், வாங்க அகில் சார். அகில் சார் ஒரு நிமிஷம், இவருக்கு திடீர்னு என்னாச்சு, திரும்பி கூட பார்க்காம போறாரு? அகில் சார், அகில். இப்போ நீ என்ன சொன்ன? அது அது வந்து அகில் சார்னு சொன்னேன். பொய் சொல்லாதேனியா, அகிலன் தானே கூப்பிட்டேன். பாரா, இன்னைக்கு இந்த மேடம்க்கு என்னாச்சு? எப்போதும் நானே கட்டி பிடிச்சாலே தட்டி விட்டு ஓடுவீங்க, இன்னைக்கு நீங்களே கட்டி பிடிச்சி நிக்கிறீங்க. என்னடி இன்னைக்கு அழகுல வாங்கிட்டியா என்ன? சும்மா இருங்க அகில் சார், கொஞ்ச நேரம் நான் இப்படியே உங்க மேல சாஞ்சுக்கிட்டுமா? இனியா இங்க பாரு. இல்ல, நான்லாம் பார்க்க மாட்டேன். என்னாச்சு இனியா, ஏதாவது உடம்பு சரியில்லையாண்ணா? ஏன் நான் உங்களை கட்டி பிடிக்கணும்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணுமா என்ன? அப்படி இல்லடி, நானே கட்டி பிடிச்சாலும் யாராவது பாத்துருவாங்க, விடுங்க விடுங்க. ஆனா இன்னைக்கு நீயாவே வந்து கட்டி பிடிச்சி நிக்கிறல, அதான் கேட்டேன். அது வந்து அகில் சார். பரவாயில்ல மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் அகில் தானே கூப்பிட்டீங்க, அகில்னே கூப்பிடுங்க. அதை மறந்துருங்க, நான் தெரியாம கூப்பிட்டுட்டேன். பரவாயில்ல, தெரிஞ்சே கூப்பிடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அகில் சார் விளையாடாதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சரி சொல்லு. ஐ லவ் யூ. என்ன? ஏன் கேட்கலையா அண்ணா? கேட்கல, திரும்ப சொல்லு. ஐ லவ் யூ. இப்போ ஒன்னு சொன்னியே, அது திரும்ப சொல்லு. திரும்ப திரும்பலாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். தேங்க்ஸ். நான் என்ன சொல்ல சொன்னா நீ என்னடி சொல்ற? அகில் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ நேரம் தைரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இங்க பாருடி, இன்னொரு தடவைலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா நான் கண்டிப்பா போயிடுவேன். சரி சரி, கோவப்படாதீங்க, இனிமே சொல்ல மாட்டேன். சரி, முன்னொன்னு சொன்னியே, அது இப்ப சொல்லு. எதை கேட்குறீங்க? தேங்க்ஸ் சொன்னேனே அதுவா? இனியா நான் டென்ஷன் ஆயிடுவேன், ஒழுங்கா சொல்லு. அதான் எதை கேட்குறீங்கன்னு சொல்லுங்க, சொல்றேன். அதான்டி ஐ லவ் யூ. லவ் யூ டூ. இங்க பாருடி, இந்த மாதிரிலாம் போங்காட்ட ஆடி இருந்தா ஒத்தட்ட பிடிச்சி கடிச்சிருவேன். இங்க பாருடி, நான் நல்ல மாதிரியா கேட்கும் போதே ஒழுங்கா சொல்லிடு. சரி சரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் அகில். ஐ லவ் யூ டி தக்காளி. பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய்.